தம்பி, உங்களோட கடையில சிசிடிவி கேமரா போட்டிருக்கீங்களோ? ஏன் நான் போன எங்களா போடுதோ? இல்லையா, போனுங்களவோ இல்ல. ஏழு பைக்கே எங்களா போடுதோ? அது இல்ல, வீட்டு வாசல்ல பொலித்தீன் பேக்கோட குப்பை பேக் வச்சுட்டு போறாங்க. அது யாருன்னு தெரியல. ஒவ்வொரு திங்களும் வச்சுட்டு போறான். அவன் குப்பைக்காரன் எடுக்காம போறான், அப்படியே கிடக்குது. அதான் யாருன்னு தெரியல. சிசிடிவி கேமரா இருந்தா பாக்கலாமல்லோ, அதான் கேட்டேன் நான் வந்து. ஓமண்ணா அவங்க இப்படித்தான் வாழை நட்டு வாழைக்குடியை வெட்டி போட்டு வாழை குத்தி கொண்டு போடுவாங்க. அப்புறம் கடைக்கு வர சாட்டில் நன்னை குறைஞ்சிட்டு போவாங்க. இவங்க என்ன செய்யறது? இப்போ பொழுது வந்து போடுறாங்க. என்ன ஓமண்ணா, இவங்கள பெரிய ரோதனையா கிடக்கு. இல்ல, அந்த பேக்கை வச்ச உடனே வண்ட வீடுல வைக்கலாம் தானே. அதே எங்களை வீட்டு வாசல் வச்சுட்டு போறான். பிறகு அவங்க வீட்டு வாசல வச்சா அவங்க எடுக்காம போனாங்கடா. அவங்க வீட்டு வாசல் அசிங்கமா இருக்கு. அப்ப எங்க வீட்டு வாசல்ல இருந்தா அசிங்கமா இருக்காது. சரி சரி பொறுமையா இருங்கோ. இல்ல, எங்கட வீட்டு குப்பையை அவன் எடுக்காம போய் வாசல்ல இருந்தா அது வேற விஷயம். இது யார்கிட்ட குப்பைன்னு தெரியல, அவனுக்கு வச்சுட்டு போய் நாங்களே அதை பொறுத்து கொள்ளணும். அண்ணே நீங்க டென்ஷன் ஆகுங்கோ. ஆழ்ந்த கடையை தாண்டி தான் உங்க வீட்டுக்கு வரணும். சரியா? ஆழ்ந்த கடையை தாண்டி வேற டக்குன்னு ஆளை பிடிச்சு உங்களுக்கு போன் அடிக்கணும் வாங்க. ஆளை கையங்கெல்லாம் பிடிச்சோன்னு டக்குன்னு போட்டீங்கோ, இங்க இருந்தாலும் வருவோம். சரியா? நான் மறக்கவே மாட்டேன். ஆளை பிடிச்சோன்னு போன் அடிக்கிறேன். A few moments later. ஏன் கஷ்டப்படுறீங்க? கலை வச்சுக்காங்க நிற்கும். அதான் அதான். ரைட். தேங்க்ஸா.